ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அம்மா சிங்கமும் ஒரு குட்டி சிங்கமும் இருந்துச்சு. ரெண்டு பேரும் நல்லா கொரட்டை விட்டு அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி சிங்கத்துக்கு முழிப்பு வந்தது. அது ஓடு அழ ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு அம்மா சிங்கம் எந்திரிச்சுது. அப்போ குட்டி சிங்கம் அடறதை பார்த்து அதை சமாதானப்படுத்த அம்மா சிங்கம் ஒரு எலும்பு ஒன்றை எடுத்துட்டு வந்துச்சு. ஆனாலும் குட்டி சிங்கம் அழுதுகிட்டே இருந்தது. என்ன ஆச்சு தங்கம், எதுக்கு இப்படி அந்த எலும்பை தூக்கி போடுற அப்படின்னு அம்மா சிங்கம் கேட்டதோ குட்டி சிங்கம் மறுபடியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சுது. அப்ப அம்மா சிங்கம் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுது, என்ன ஆச்சு இவனுக்கு இப்படி அழறானே? அச்சோ, குழந்தைக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன். எலும்பு பிடிக்கலையோ என்னவோ, ஏதாவது நல்ல மாமிசத்தை வேட்டையாடி கொண்டு வரணும் அப்படி நினச்சிக்கிட்டு அம்மா சிங்கம் ஒரு சின்ன விலங்கை வேட்டையாடி அதை கொண்டு வந்து குட்டி சிங்கத்துக்கு கொடுத்துச்சு. ஆனால் குட்டி சிங்கம் அதையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுது. அதை பார்த்து அம்மா சிங்கம் கோவப்பட்டு, அப்பப்பப்பா, குழந்தையா நீனு காலையில அழ ஆரம்பிச்ச, இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க. என்ன ஆச்சு உனக்கு, என்ன வேணும்? அப்படி அம்மா சிங்கம் குழந்தை சிங்கத்தை திட்டிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குட்டி மான் அங்கே வந்து குட்டி சிங்கத்து முன்னாடி குதிச்சு காட்டுச்சு. அதை பார்த்து குட்டி சிங்கம் சிரிச்சுது. அப்புறமா மான்குட்டியோட அம்மா வந்து மான்குட்டியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போச்சு. அதை பார்த்து சிங்கக்குட்டியோட அம்மா மான்குட்டியோட அம்மா கிட்ட இப்படி சொல்லுச்சு, மான் தங்கச்சி, கொஞ்சம் நில்லுமா. உன் குழந்தைய இங்கிருந்து கூட்டிட்டு போகாத. உன் குழந்தை விளையாட்டு காட்டி என் பையனை நல்லா சிரிக்க வைக்கிறா. ஆனால் சிம்மம்மாக்கா, நான் என் குழந்தைய விட்டுட்டு இருக்க மாட்டேன். என் குழந்தையும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான். இங்க பாரு மான் தங்கச்சி, நீ மட்டும் இல்லை, உன் குழந்தை மட்டும் இல்லை, உங்கள் மான் கூட்டமே வேணாலும் இங்கே இருந்துக்கோங்க. எனக்கு என் பையனோட சிரிப்பும் சந்தோஷமும் தான் முக்கியம். நான் நாளையிலிருந்து எந்த மானையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சிங்கம் சொன்னதோ மான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட கூட்டத்தோட சிங்கத்தோட குகை முன்னாடி அதுங்களோட கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிச்சுங்க. அன்னிலேருந்து சிங்கத்தோட குழந்தை அழவே இல்லை, சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு திருட்டு நரி ஒன்று விளையாடிட்டு இருந்தது. அது குரங்கு முன்னாடி போச்சு. அப்போ குரங்கு, ஓய் ஓய் திருட்டு நரி, இப்போ கூட சாப்பாடை திருடி சாப்பிட்றியா இல்லை சொந்தமாக நீயே வேட்டையாடுறியா? ஓய் குரங்கு, என்ன என்னை இப்படி சொல்லிட்ட? நான் நல்லா திருந்திட்டேன் தெரியுமா? இப்பெல்லாம் நானே வேட்டையாடி தான் சாப்பிட்றேன். 2 நாளாக மானை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நிறைய சொன்னதும் அதுக்கு குரங்கு, நீ சொல்றது உண்மையா? ஆமா, மானெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டாதுன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் நல்லா வேட்டையாடினேன். சரி சரி, நீ திருந்தினா போதும். ஆமா, ஏதோ வேலையா போறல, அதை பாரு, போ. அப்படி குரங்கு அந்த நரி கிட்ட பேசி நிறைய அனுப்பி வச்சுது. இது இப்படி இருக்கும் போது 2 நாளாக சிங்கத்தோட குகை கிட்ட மான் காணாம போயிட்டு இருந்தது. எல்லாருக்கும் சிங்கராஜா மேலே ரொம்ப டவுட் வந்தது. எங்க கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் மானோட அம்மா பொறுக்க முடியாம சிங்கத்துக்கிட்ட இப்படி கேட்டுச்சு, சிங்கம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போதான் உங்கள் பையன் அழாமல் இருக்கான்ல, நாங்கள் உங்கள் குகையிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கோமே, அவன் இனிமேல் அழமாட்டான். என்ன ஆச்சு மான் தங்கச்சி, எதுக்கு இங்கேருந்து போகணும்னு நினைக்கிற? அது எதுவும் இல்லை. ஆனால் 2-3 நாளாக எங்கள் மான்கள் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு. எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. இங்கேருந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு மான் சொன்னதோ அதுக்கு சிங்கம், இங்க பாரு மான் தங்கச்சி, நீ கவலைப்படாத. இன்னைக்கு குகைக்கு காவலா நான் இருக்கேன். யாரு இதுக்கெல்லாம் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. அடுத்த நாளைக்கு நரி நல்ல வயிறு நிறைய மாமிசம் சாப்பிட்டுட்டு குரங்கு முன்னாடி நடந்து போச்சு. அதை பார்த்த குரங்கு நரி கிட்ட இப்படி கேட்டுச்சு, என்ன நரி, ஏதோ வேட்டைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரா மாதிரி தெரியுதே. ஆமா குரங்கு, இப்ப கூட மான வேட்டையாடி சாப்பிட்டேன். நீ சொல்றத கேட்கும் போது சிரிப்பா வருது. இங்க பாரு குரங்கு, உனக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கு ராத்திரி கூட நான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட போறேன். நீ வேணா உன் கண்ணால வந்து அதை பாரு அப்படின்னு நரி சொன்னதும் குரங்கும் சரி இந்த நரி என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போன்னு அன்னைக்கு ராத்திரி நரியோட குரங்கு போச்சு. நரி அந்த குகைக்கு வெளியே இருக்க மான்களை வேட்டையாட போச்சு. ஒரு மானை நரி பிடிக்கவும்
அந்த குகைக்கு காவலா இருந்த சிங்கம் அதை பார்த்துருச்சு. உடனே நரியையும் அதுக்கு துணையா வந்த குரங்கையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுச்சு சிங்கம். சிங்கம் அக்கா, இவ்வளோ நாள் மான வேட்டையாடி சாப்பிட்டதெல்லாம் இந்த நரி தான். என்ன தண்டனையா இருந்தாலும் இந்த நரிக்கு கொடுங்கக்கா அப்படின்னு குரங்கு சொன்னதும் அதுக்கு சிங்கம், இங்க பாரு குரங்கு, அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அவனுக்கு துணையா வந்தல, நீயும் தப்பு பண்ணுறதுக்கு அர்த்தம்தான். 2 பேருக்கும் தான் தண்டனை அப்படின்னு சிங்கம் சொல்லி 2 பேரையும் மரத்தில் கட்டி போட்டு ஒரு வாரம் முழுக்க தண்ணி சாப்பாடு கொடுக்காம தண்டனை கொடுத்துச்சு. திருடங்களோட சுத்தினா நம்மளையும் திருடனாதான் நினைப்பாங்க போல. யானை, புலி, நரி, மான், குரங்கு, முயல் இவங்க எல்லாரும் சிம்மராஜாவோட ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சிம்மராஜா இந்த எல்லா விலங்குகளையும் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக நல்ல தெளிவான மந்திரியை வைக்கணும்னு யானைய மந்திரியாகவும் புலிய சேனாதிபதியாகவும் நியமனம் பண்ணாரு. புலிக்கு தன்னை சேனாதிபதியா ஆக்குனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது யானைக்கு ஒரு பார்ட்டி வச்சுது. அப்ப யானை புலிகிட்ட போய் இப்படி சொல்லுச்சு, சேனாதிபதி புலி அவர்களுக்கு என்னோட வணக்கங்கள். என்னை விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும் யானை, நீயும் இப்போ மந்திரி ஆயிட்டல, என்னோட விருந்தை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு நன்றி. சேனாதிபதி புலி அவர்களே, ராஜா உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. நீங்கள் விலங்குகளை வேட்டையாடுறதுல கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவியான விலங்குகளை கொல்லக்கூடாதுன்றது என்னோட கோரிக்கை அப்படின்னு யானை சொன்னுச்சு. அதுக்கு புலி, யானை, நான் கூட அதே தான் பண்ணலான்னு நினச்சேன். நீயும் நான் யோசிச்ச மாதிரியே சொல்லிட்ட. மந்திரி அவர்களே, உங்களுக்கு இது மட்டும்தான் கோரிக்கையா இல்ல எங்களை வச்சு ஏதாவது கோரிக்கை இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? மந்திரி, இந்த காட்டில் எனக்கு ரொம்ப வருஷமா இவன் தான் உதவியா இருக்கா. ஓ அப்படியா? ஆனால் இவன் மந்திரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். உனக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு பாரு. முதல்ல அதை வந்து சாப்பிடு. நிறைய வாழைப்பழம் எல்லாம் உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சாப்பிடு அப்படின்னு புலி பேச்சை மாற்றி சொல்லுச்சு. யானை புலியோட குகைக்குள்ளே போய் புலி வச்சுருந்த எல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே நாட்கள் போச்சு. காட்டில் நிறைய சின்ன சின்ன விலங்குகள் சீக்கிரமாக இறந்து போயிட்டே இருந்தது, காணாமல் போயிட்டே இருந்தது. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பதறி போனாங்க. எல்லாரும் சிங்கராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ சிங்கராஜா யானை கிட்ட இப்படி கேட்டுச்சு, மந்திரி, என்ன நடக்குது இந்த காட்டில்? ஒருவேளை வேட்டையாடி எல்லாரும் எல்லா விலங்குகளையும் கொள்றாங்களா என்ன? அப்படி இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி நடக்குது? சிங்கராஜா, நீங்கள் சந்தேகப்படுறது சரிதான். நம்மளோட காட்டில் நடக்கிறது கொலை கிடையாது. எல்லாருமே கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணுறாங்க. நம்ம காட்டில் இருக்க விலங்குகளை கடத்தி கொண்டு போய் பக்கத்து காட்டில் வித்துடுறாங்க. அதனால தான் எல்லா விலங்கும் காணாமல் போயிட்டுருக்கு சிம்மராஜா. இதுதான் நம்மளோட காட்டில் நடக்குது அப்படின்னு யானை சொல்லுச்சு. அதுக்கு சிங்கம், புரியுது யானை மந்திரி, எனக்கு எல்லாம் புரியுது. காட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குதா? நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எப்படி இப்படி விட்டு வச்சுருக்கீங்க? உடனே சேனாதிபதி புலிகிட்ட சொல்லி காட்டில் என்ன நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னுட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். சிங்கம் ராஜா அப்படி சொன்னதும் யானை மந்திரி புலியை பார்க்க போனார். புலிகிட்ட போய் கதையெல்லாம் பேசிட்டு அந்த திருடு போகிற விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டார். அதுக்கப்புறமா யானை மந்திரி பாட்டுக்கு காட்டில் நடந்து போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புலிகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டோமேன்னுட்டு மறுபடியும் யானை மந்திரி புலியோட குகைக்கு போனார். அங்கே புலியும் நிறைய ரகசியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. காட்டில் விலங்கெல்லாம் காணாமல் போகிற விஷயம் இந்த யானை மந்திரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது எல்லாம் பண்ணுறது நம்ம 2 பேரும் தானே? யானைக்கு தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? அது தெரிஞ்சால் மட்டும் யானையால் நம்மளை என்ன பண்ண முடியும்? நமக்கு மேலே ஒரு பெரிய பாஸ் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்படி புலியும் நிறையும் விலங்குகள் காணாமல் போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்ததும் அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய பாஸ் இருக்காருன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்ததும் யானை மந்திரி கேட்டுடுச்சு. ஆனால் அது யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த பாஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யானை மந்திரி நினச்சிது. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு காட்டில் யானை, புலி, நரி, சிங்கம் எல்லாரும் ஒன்றா இருக்கும் போது பக்கத்து காட்டு ராஜா தான் பதவியை ராஜினாமா பண்ணுறதா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் பக்கத்து காட்டு சிங்கராஜா, எனக்கு வயசானதுனால ராஜாவோட பதவியிலேருந்து நான் விலகிறேன்.
நீங்கள் உங்கள் காட்டில் யாராவது ரகசியமாக ஏதாவது வேலை செய்வீங்கள்ல, அதை என்கிட்ட சொல்லுங்கள். அதில் யாரோட வேலை நல்லா இருக்கோ அவங்கள என் காட்டு ராஜாவாக நான் ஆக்குறேன் அப்படின்னு பக்கத்து காட்டு சிம்மராஜா சொன்னாரு. இந்த விஷயத்தை கேட்ட நரியும் புலியும் பதவிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து காட்டு சிம்மராஜா கிட்ட இப்படி சொல்லிச்சுங்க. ராஜா ராஜா, நான் தான் இந்த காட்டில் ரகசியமாக எல்லா விலங்கையும் கொல்றேன். உங்கள் காட்டுக்கு அது நல்லது தானே, உங்களுக்கும் மாமிசம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னையே ராஜாவாக்குங்க ராஜா. ராஜா ராஜா, நான் கூட நிறைய விலங்குகளை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி வேறு காட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இதனால் மற்ற காட்டுக்கு நல்ல லாபம் தான், அவங்களுக்கு மாமிசம் கிடைக்கிதுல. நான் என் ரகசியத்தை சொல்லிட்டேன், என்னையே ராஜாவாக்குங்க. அப்படி நரியும் புலியும் போட்டி போட்டு இவ்வளோ நாள் அவங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் பதவிக்காக வெளியே சொல்லிட்டாங்க. அதை கேட்ட சிம்மராஜா பக்கத்து காட்டு சிம்மராஜா கிட்ட, சிம்மம் ராஜா, நான் தான் இவங்க 2 பேருக்கும் பெரிய பாஸ். இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன். உங்கள் காட்டையும் எனக்கே எழுதி கொடுங்க. 2 காட்டுக்கும் நான் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சிம்மராஜா சொன்னோன்னே யானைக்கு யார் உண்மையான பாஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. அது உடனே பக்கத்து காட்டு சிம்மராஜா கிட்ட இப்படி சொல்லிச்சு. என்னோட சந்தேகம் சரியாக தான் இருந்திருக்கு. என்னோட வார்த்தையை நம்பி எனக்காக இங்கே வந்து நாடகம் ஆடி அந்த பாஸ் யாருன்னு காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாத்தா சிங்கம். யானை சொன்னதை கேட்ட அந்த 3 விலங்கும் தப்பிச்சு ஓட பார்த்துச்சுங்க. அந்த பெரிய சிங்கமும் அதுக்கப்புறம் யானையும் அந்த 3 விலங்குகளையும் பிடிச்சிருச்சுங்க. அதுங்க யார்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியல. அன்னிலிருந்து யானை தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக மாறுச்சு. யானை ராஜாவாக இருந்ததுனால எல்லா விலங்கும் பாதுகாப்பாக இருந்துச்சு. அடர்த்தியான காட்டுல ஒரு நரி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். அதனாலேயே அந்த நரி சாப்பாடுக்காக வேட்டைக்கு கூட போகாம மத்தவங்கள நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சில நேரத்துல மத்த விலங்குகள் கஷ்டப்பட்டு வேட்டையாடி சம்பாதிச்ச சாப்பாட்டை கூட அந்த நரி திருடிக்கிட்டு போயிடும். அதனால விலங்குகள் எல்லாருமே அந்த நரி பண்ற அநியாயத்தை பத்தி பிராது கொடுக்க காட்டோட ராஜா சிங்கத்தை பார்க்க போனாங்க. அப்போ சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு. அட, என்ன ஆச்சு? எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சிம்மராஜா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேட்டையாடின சாப்பாட சாப்பிட முடியாம செய்யுது அந்த சோம்பேறி நரி. நாம கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வர சாப்பாட இந்த நரிங்க திருடுறது எல்லாமே பரம்பரை நடக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி இல்ல மகாராஜா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடினாலும் பின்னாடியே இருந்த இந்த நரி வந்து நாங்க வேட்டையாடினதுல பாதி மாமிசத்தை எடுத்துட்டு போயிடுது. இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லியாகணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இனிமே வேட்டையாட யாரும் தனியா போகாதீங்க, 2 பேராவது போங்க. அப்படியே நீங்க வேட்டையாடின விலங்க அங்கேயே வச்சு சாப்பிட நினைக்காம உங்க குகைக்கு கொண்டு போய் அங்க சாப்பிடுங்க அப்படின்னு சிங்கராஜா ஒரு வழி சொல்லிச்சு. அன்னையில இருந்து மிருகங்கள் எல்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சுது. அன்னையில இருந்து அந்த சோம்பேறி நரிக்கு காட்டுல சாப்பாடு கிடைக்கல. அதனால ஒரு நாள் நரி புலியோட குகைக்கு வந்துச்சு. அப்ப புலி நரி கிட்ட சொல்லுச்சு, என்ன நரி, ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, இந்த காட்டுல இப்பெல்லாம் உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லையா? நான் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் தண்ணி குடிச்சாவது வயிறு நிரப்பிக்கலான்னு குளத்துக்கு போனா குளத்துக்குள்ள ஒரு புலி இருந்ததை பார்த்தேன். இந்த காட்டுலயே ரொம்ப தைரியம் இருக்கிற புலி நான் தான் அப்படின்னு அந்த புலி என்கிட்ட சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, குளத்துல இருக்கிற தண்ணிய என்ன குடிக்க வேணான்னு சொல்லிச்சு. அப்போ நான் எங்க புலிகிட்ட போய் விஷயத்த சொல்லுவேன்னு சொன்னேன். அந்த தரையில நடக்கிற புலி ஒன்னும் அவ்வளவு தைரியசாலி இல்ல, அதால என்ன எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிடுச்சு அப்படின்னு நரி சொன்னதும் புலிக்கு அந்த குளத்துல இருக்கிற புலி மேல கோவம் வந்துச்சு. அதனால அது சாப்பாடு விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துச்சு. அப்போ ஆத்துல இருந்த ஒரு முதல புலியோட காலை கடிச்சு பதம் பாத்துருச்சு. அப்போ நரி உடனே புலி பக்கத்துல வந்து அதுக்கு உதவி செய்யாம இப்படி சொல்லுச்சு. என்ன சொன்ன? சாப்பிடாம நான் ஒல்லி ஆயிட்டேனா? பரவாயில்ல விடு, இன்னைக்கு வயிறார சாப்பிட்டு நான் மறுபடியும் ரொம்ப தெம்பாயிடுவேன் அப்படி சொல்லி நரி புலிய தாக்குச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விலங்குகள் எல்லாருமே மறுபடியும் சிங்கராஜா கிட்ட போய் அந்த நரிய பத்தி பிராது கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட சிங்கராஜா, அப்படின்னா இன்னையில இருந்து ஒண்ணு பண்ணுங்க, நீங்க யாரும் இனிமே அந்த நரி கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. அது ரொம்ப தந்திரமான நரி, அதுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக அது என்ன வேணும்னாலும் செய்யும் அப்படின்னு சிம்மராஜா எல்லாருக்கிட்டையும் சொல்லுச்சு.
அன்னையில இருந்த மிருகங்கள் எல்லாருமே அப்படியே செஞ்சாங்க. அதனால சோம்பேறி நரிக்கு மறுபடியும் காட்டுல சாப்பாடு எதுவும் கிடைக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போகும்போது வெயில் காலமும் வந்துச்சு. காட்டுல இருந்த நதியெல்லாம் வத்தி போச்சு. அதனால குடிக்க தண்ணி இல்லாம காட்டு விலங்குகள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அதனால சிங்கராஜாவோட குகைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆத்துல தான் தண்ணி இருந்துச்சு. அதுலயும் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு மான் ஓடி வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு சிறுத்தையும் அங்க வந்துச்சு. இங்க முதல்ல வந்தது நான்றதுனால நான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சிறுத்தையே நீயே தண்ணி குடிக்கணும். அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நான் மிருகம். எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. இந்த காட்டுல முதல் உரிமை எல்லாத்துலயும் எனக்கு தான். அதனால நான் குடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா நீ இந்த குளத்தோட தண்ணியை குடிச்சுக்கோ அப்படின்னு சிறுத்தை மான் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கேயே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோம்பேறி நரி இப்படி யோசிச்சுது. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தங்க அடிச்சுக்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு நரி அவங்க அடிச்சுக்க போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அவங்களுடைய சத்தம் குகையில இருக்கிற சிங்கராஜாவோட காதுல விழுந்து உடனே சிங்கராஜா அந்த ஆத்துக்கு பக்கத்துல வந்துச்சு. அப்ப அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சிறுத்தை மான் அதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறத வேடிக்கை பாக்குற நரியையும் பார்த்துச்சு. அப்போ சிங்கராஜா அந்த சிறுத்தையையும் மானையும் பக்கத்துல கூப்பிட்டு இப்படி சொல்லுச்சு. அறிவு இருக்கு அவங்களுக்கு, கொஞ்சம் தண்ணிக்காக உங்க உயிரை இழக்க பாக்குறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க ராஜா? எனக்கு ஒண்ணு புரியலையே. அங்க பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட அந்த நரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டு யாராவது ஒருத்தங்க செத்துட மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சிங்கராஜா சொன்னதை கேட்டு சிறுத்தை மான் 2 பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டாங்க. அதனால இந்த தடவையும் நரிக்கு சாப்பாடு கிடைக்கல. நரியும் நேரா சிங்கராஜா கிட்டயே வந்துச்சு. இத்தனை நாளா சோம்பேறியாவே இருந்த நரி ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்னையில இருந்து சொந்தமா வேட்டையாடி அந்த சாப்பாடை அது சாப்பிட ஆரம்பிச்சது. ஒரு அடர்த்தியான காட்டுல பலவிதமான விலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்க எல்லாமே அதோட கூட்டத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அவங்களுடைய பாதுகாப்புக்காக ரொம்பவும் தைரியசாலியான சிங்கத்தை ராஜாவாவும் ரொம்பவும் புத்திசாலியான யானைய மந்திரியாவும் தேர்ந்தெடுத்துச்சுங்க. இப்படி அந்த யானையும் சிங்கமும் அந்த காட்டை பாத்துக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிய போகுது. அதனால அந்த சந்தோஷத்துல சிங்கம் யானைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுச்சு. அந்த சந்தோஷத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா, என்னுடைய புத்திசாலித்தனத்தினால இந்த காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. உண்மைதான். இதுக்கு முன்னாடி என்னுடைய தைரியத்தை வச்சு இந்த காட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா எனக்கு உதவி செய்ய யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உன்னை என்னுடைய மந்திரியா ஆக்கிக்கிட்டேன். அந்த நேரத்துல எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்ததுனாலதான் இந்த வருஷம் நாம நல்லபடியா இந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னா நீங்க என்ன ராஜா சொல்ல வரீங்க? இந்த காட்டோட வளர்ச்சியில என்னுடைய பங்கு பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல மந்திரி. எனக்கு சரியான நேரத்துல சரியான யோசனை வந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்றேன். சிங்கராஜா, உங்களுடைய வார்த்தையில இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த யோசனையும் சொல்ல மாட்டேன். உங்களை நம்பி உங்ககிட்ட வரவங்கள நீங்க நல்லபடியாவே பார்த்துக்கோங்க. என்ன நம்பி என்கிட்ட வரவங்கள நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யானை ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. அதனால அன்னையிலிருந்து சிங்கத்துக்கும் யானைக்கும் நடுவுல பேச்சு இருக்கல. இதனாலேயே காட்டுல இப்ப விலங்குகள் எல்லாருமே பிரச்சனைய சந்திச்சாங்க. சில குரூர மிருகங்கள் வேட்டை கட்டுப்பாட மீறிச்சுங்க. அதனால விலங்குகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யானைக்கும் சிங்கத்துக்கும் நடுவுல வந்த மனஸ்தாபம் தான் அப்படின்னு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். ஆனா அவங்க 2 பேரை ஒன்னாக்குற அளவுக்கு தைரியம் யாருக்குமே இருக்கல. அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த எலி குரங்கு நண்பர்கள் அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, முடிஞ்சா அவங்க 2 பேரையுமே நல்ல நண்பர்களா மாத்திரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த திட்டத்தின்படி ஒரு நாள் குரங்கு சிங்கராஜாவை பாக்குறதுக்காக போச்சு. சிங்கராஜா, உங்களுடைய யானை மந்திரி யோசனை இல்லாம காட்டை சரியா பாத்துக்க முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அனுமதி கொடுத்தா மந்திரி மாதிரி நான் யோசனை சொல்லலனாலும் ஒரு நண்பன் மாதிரி யோசனை சொல்றேன்.
என்னது, நீ எனக்கு நண்பனா இருக்க போறியா? நீ நண்பனா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த காட்டுல அதுக்கப்புறம் மரியாதையே இருக்காது அப்படின்னு சிங்கராஜா குரங்க அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அப்போ எலி இந்த பக்கம் யானை கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. யானை மந்திரியே, சிங்கத்தோட துணை இல்லாம காட்டை உங்களால சரியா பாத்துக்க முடியலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அனுமதி கொடுத்தா ராஜா மாதிரி உங்க கூட இருந்து தைரியமா எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு நண்பனா உங்க கூடவே நான் இருப்பேன். என்னது, நீ எனக்கு நண்பனா இருக்க போறியா? உன்னால எனக்கு எந்த பயன்பாடும் இருக்காது. நான் எவ்வளோ பெரிய விலங்கு, எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கு. நீ எவ்வளவு சின்ன விலங்கு, உனக்கு இருக்கிறது சின்ன அறிவு. உன் கூட நட்பா பழகுனா ஏன் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு யானை எலிய அவமானப்படுத்தி அனுப்பிடுச்சு. அதனால குரங்கும் எலியும் அவங்களுக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது சில நாட்கள்ல ஒரு நாள் வேட்டைக்காரங்க போட்டு வச்ச வலையில யானை மாட்டிக்கிச்சு. அப்போ அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வலையை விட்டு அதால வெளியில வர முடியல. அப்போ யானை ரொம்ப சத்தமா உதவி செய்யுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல யானை கதற சத்தம் கேட்டு சிங்கராஜா யானையை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தாரு. ஆனா அப்படி பதட்டமா வரும்போது சிங்கம் எதிர்க்க இருந்த பள்ளத்தை பார்க்காம அந்த பள்ளத்துல விழுந்துருச்சு. அதனால இப்போ சிங்கமும் ஆபத்துல தான் இருந்துச்சு. சிங்கமும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துச்சு. அப்போ அந்த பக்கமா போன குரங்கும் எலியும் சிங்கராஜாவுக்கும் யானை மந்திரிக்கும் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. குரங்கு, நீ போய் உன்னுடைய நீளமான வாழை நீட்டி சிங்கத்தை காப்பாத்து. உன் வாழை பிடிச்சுக்கிட்டு சிங்கம் பள்ளத்திலிருந்து மேலே எழுந்துரும். நீ சொன்னத நான் அப்படியே செய்றேன். சரி, நான் சொல்றத கேளு. நீ இப்பவே இந்த யானை இருக்கிற வலையை கடிச்சு துப்பி அந்த யானைய வலைக்குள்ள இருந்து வெளியே எடுத்துரு. அப்படி நண்பர்கள் 2 பேரும் ஒருத்தங்க யோசனைய ஒருத்தங்க சரி அப்படின்னு சொல்லி குரங்கு உடனே பள்ளத்துக்கிட்டு போய் எலி சொன்ன மாதிரியே வாழை நீட்டி பள்ளத்துல இருக்கிற சிங்கத்தை வெளியே எடுத்துருச்சு. எலியும் குரங்கு சொன்ன மாதிரி அதோட எலி கூட்டத்தை வர சொல்லி அந்த வலைய கடிச்சு துப்பி வலைக்குள்ள இருந்த யானைய காப்பாத்திடுச்சு. அதனால சிங்கராஜாவும் யானை மந்திரியும் குரங்கும் எலியும் அவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றிய தெரிவிச்சு குரங்கும் எலியும் கேட்டுக்கிட்டதுனால யானையும் சிங்கமும் அன்னையில இருந்து நல்ல நண்பர்களா மாறி எப்பவும் போலவே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஒரு அழகான ஆத்துக்கு அந்த பக்கமா ஒரு காடு இருக்கு. அந்த ஆத்துக்கு இந்த பக்கமா ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள முயல், குரங்கு, மான், புலி, நரிகள் கூட சிங்கமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த காட்டை பல வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட பேரு சிங்கம். இப்ப இந்த சிங்கராஜாவுக்கு வயசானதுனால அது வயசான சிங்கமா மாறுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிங்கராஜா கண்ணு மூடி அதோட குகையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிங்கராஜாவோட மருமகன்களான தும்பா, பும்பா 2 பேருமே சிங்கராஜ குகைக்கு வந்தாங்க. தும்பா குகையிலிருந்து வெளியே நின்னுக்கிட்டு அந்த பக்கமா யாராவது வராங்களா என்னன்னு பார்த்து பும்பாவுக்கு சொல்றதுக்காக நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பும்பா சிங்கராஜாவோட தலையில இருக்கிற கிரீடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி 2 மருமகனுங்களும் சிங்கராஜாவோட கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிங்கத்துக்கு முழிப்பு தட்டி அது எழுந்துச்சு நின்னுச்சு. அப்ப பும்பா திடீர்னு பயந்து போய் வயசான சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. சிங்கமாமா, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் இன்னும் தூங்கல. ஆனா என்ன மருமவனே, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என்னோட குகையில இந்த நேரத்துல என்ன பண்ண வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சிங்கமாமா, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால சாப்பாடு வேட்டையாடி எடுத்துட்டு வந்தீங்களோ இல்லையோன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியா? அப்படி இருக்கும்போது என் தலையில இருக்கிற கிரீடத்தை எதுக்காக எடுக்க பார்த்தீங்க? அது வந்து நீங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல சிங்கமாமா, அப்போ அந்த கிரீடம் எங்க உங்களை குத்திர போகுதா அப்படின்னு தான் அதை எடுக்கலான்னு பார்த்தேன். இத்தனை வருஷமா குத்தாத இந்த கிரீடம் இப்ப எதுக்கு குத்த போது பும்பா? இத்தனை வருஷமா மாறாம இருந்த உங்க மந்த புத்தி இப்படி எப்ப மாறுச்சு? அப்படி வயசான சிங்கம் அவங்கள திட்டுறத பார்த்து தும்பா வந்து இப்படி சொல்லுச்சு. என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் எங்க 2 பேருக்கும் மந்த புத்தி அப்படின்னு சொல்றீங்க? சரி சரி, மன்னிச்சிடு தும்பா. 2 பேருக்கும் மந்த புத்தி மட்டும் இல்ல, புதுசா இப்போ திருட்டு புத்தியும் சேர்ந்துருக்கு, சரியா? ஏன் சிங்கமாமா, அதிகாரத்து மேல உனக்கு இன்னும் இவ்வளவு ஆசை?
நாங்க 2 பேரும் உன் வம்சம் தானே, எப்படி இந்த பதவி அடுத்து எங்களுக்கு தான் வரப்போகுது. அது பேசாம இப்பவே கொடுத்துட்டா நீ கொஞ்சம் நல்லபடியா ஓய்வு எடுத்துக்கலாம்ல. ஒரு காட்டுக்கு ராஜாங்கிற பதவி வாரிசு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிடைக்காத பும்பா. அது நம்ம திறமைய காட்டி நாம எடுத்துக்க வேண்டியது. உங்க 2 பேர்லயும் ராஜாவா ஆகிற தகுதி எனக்கு எப்பவுமே தெரிஞ்சதே இல்லை. உங்களுக்கு எங்க கிரீடம் கிடைக்காது, நீங்க 2 பேருமே இந்த காட்டுக்கு ராஜாவா ஆக முடியாது. இப்படி சொன்னா எப்படி சிங்கமாமா? எங்களுக்குள்ள அந்த ராஜா ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எங்களை சோதிக்காம எப்படி சொல்லுவ? அப்படின்னா சரி, காட்டுக்கு ராஜாவா ஆகணும்னா வெறும் உடல் பலம் இருந்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு புத்தி பலமும் இருந்தாகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க 2 பேருக்கு நடுவுல நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா. என் கிரீடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சிங்கராஜா சொல்லுச்சு. அதுக்கு பும்பா டும்பா 2 பேருமே ஒத்துக்கிட்டு என்ன போட்டி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு, நான் மனுஷன் கறியை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆத்துக்கு அந்த பக்கமா இருக்கே ஒரு சின்ன கிராமம், அங்க இருக்கிற ஒரு மனுஷனை ஏமாத்தி இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை கொன்னு அவனுடைய கறிய எனக்கு சாப்பிட கொடுக்கணும். அப்படி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய கிரீடம் பதவி 2த்தையுமே நான் கொடுக்கறேன் அப்படின்னு சிங்கம் போட்டிய சொன்ன உடனே பும்பா வந்து அந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் கிராமத்துல ஆத்தங்கரையில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பணக்காரனை பார்த்து, இங்க பாருப்பா, உன்னதான் கூப்பிடுறேன், இங்க பாரு. எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு. அதை வச்சு விலங்கானா என்ன பண்ண போறேன்? அதனால நீயே எங்க குகைக்கு வந்து அந்த பெட்டியில இருக்கிற நிதியை எடுத்துக்கிட்டு போயிட அப்படின்னு பும்பா சொன்னப்போ அந்த பணக்காரன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ அந்த நிதியை தேடிக்கிட்டு நான் அந்த காட்டுக்குள்ள போனேன்னா என் நேரம் வீணாகலாம். ஒருவேளை அந்த பெட்டியில எந்த நிதியும் இல்லைன்னா மொத்த நேரமும் எனக்கு வீணா போயிடும். அதனால இப்போ நாம காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு பணக்காரன் அவனுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு பும்பா சொன்னதை கேட்காம அங்கிருந்து திரும்ப போயிட்டான். அதனால பும்பா அந்த போட்டியில தோத்து போயிடுச்சு. இந்த தடவை சிங்கமாமா வச்ச போட்டியில டும்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்துச்சு. அந்த பக்கம் ஆத்தங்கரையில நடந்து வந்துகிட்டு இருந்த ஒரு ஏழைய பார்த்து இப்படி சொல்லுச்சு, ஏன் மனுஷனே, உன்னதான், இங்க பாரு, எனக்கு குகையில ஒரு நிதி பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டியில தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே இருக்கு. விலங்குகளான நாங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதனால பேசாம நீ குகைக்கு வந்தனா அங்க இருக்கிற நிதி பெட்டிய நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு டும்பா. அதனால அந்த ஏழை அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான், நான் இன்னைக்கு எப்பவும் போல வேலைக்கு போனா சாயந்தரம் நேரம் என் முதலாளி என் கையில கூலி பணத்தை வச்சு வயிறார எனக்கும் சாப்பாடும் போடுவாரு. ஆனா நான் காட்டுக்கு போனா அந்த நிதி மொத்தம் எனக்கு சொந்தமாயிடும். ஆனா அந்த நிதியை கொண்டு வந்தாலும் நான் எப்படி விற்கிறது? அதை நான் பணமா எப்படி மாத்துறது? அது மட்டும் இல்ல, அந்த நிதியை யாருக்கிட்டையும் காட்டி அதை நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப காட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி அந்த ஏழமானவன் அவனுடைய மனசுலயே யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் காட்டுக்கு போகாம இந்த பக்கமே திரும்ப வந்துட்டான். அதனால டும்பாவும் இந்த போட்டியில தோத்து போய் திரும்ப போயிடுச்சு. கடைசியில இந்த போட்டியில சிங்கராஜா கலந்துக்குச்சு. முதல்ல இந்த கரையில சிங்கராஜா நின்னுக்கிட்டு கையில அவருடைய கிரீடத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கமா யாரு வராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த வயசான சிங்கம் அந்த பக்கம் ஒரு பணக்காரன் நடந்து போறத கவனிச்சுது. ஆனா சிங்கராஜா அவனை கூப்பிடல, வேற யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துல ஏழை ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். ஆனா அவனையும் கூப்பிடாம வேற யாராவது வராங்களான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த பக்கமா நடந்து வரத பாத்துச்சு. அப்போ உடனே சிங்கம் அவனை கூப்பிட்டுச்சு, இங்க பாருப்பா, கேக்குதா? உன்னை நான் தான் கூப்பிடுறேன். எனக்கு என் குகையில ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அதுல தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் ரத்தனம் இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப என் கையில இருக்கே இந்த தங்க கிரீடமும் அதுல இருந்து நான் எடுத்ததுதான். இந்த மாதிரி தங்கம் வைரத்தை விலங்குகளான நாங்க வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால நீயே என்னுடைய குகைக்கு வந்து அந்த நிதி எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. அப்போ உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்க்கும்போதே நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவ மாதிரி தான் தெரியுது.
அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். வா வா, அந்த நிதி எல்லாத்தையுமே நீயே உனக்கு சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு சிங்கராஜா. அப்போ பேராசை பிடிச்ச அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு இருக்கிற அத்தனை வேலையையும் விட்டு அந்த நிதியை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்பிட்டான். அப்போ குகை கிட்ட வந்த அந்த மனுஷனை சிங்கராஜா கொண்டு போட்டு அவனுடைய கழுத்தை கடிச்சு அவன் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையுமே உறிஞ்சி குடிச்சிருச்சு. அப்பதான் பும்பா டும்பா 2 பேரும் வயசான ராஜாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு சிங்கராஜா கூட சேர்ந்து அந்த மனுஷனோட மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க.